என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த கூட்டத்திற்கு நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தை நினைப்பூட்டி அந்த வசனங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்ததையே சபையிலே நான் வைத்து பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளையே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறதாய். அடுத்தது எப்படி என்றால், மாம்ச சிந்தை கீழ்ப்படிய கூடாமலும் அது இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூடவே டிராவல் ஆனதா இந்த சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. ஓகே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கிற தன்னுடைய தேவனுடைய சபைக்கு நிருபங்களை எழுதி அனுப்பும் பொழுது அந்த சபையினுடைய நிலவரங்களை, அப்பகுதியில் இருந்த மனநிலைகளை எல்லாம் மனதில் வைத்து ஆவியானவர் தனக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நிருபங்களாய் எழுதி அனுப்பி வைக்கிறார். அதிலே மாம்சத்திற்குரியவர்களாய் வாழுகிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஆவிக்குரிய உன்னத நிலையை நிறுத்தி அவன் பேசுகிற வசனங்களை தான் நாம். பவுல் மாம்சத்திற்குரிய ஜீவியத்திலே வாழுகிற கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய சிந்தையை அவன் தெரியப்படுத்தி எழுதுகிறான். திருச்சபை மக்கள் மாம்சத்திற்குரிய எல்லா விதமான பாவ இச்சைகளை தேவனுடைய வல்லமையினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, பரிசுத்தாவினுடைய சுத்திகரிப்பின் அபிஷேகத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட தேவ ஜனம் ஒவ்வொரு நாளும் தன்னை ஆவிக்குரிய நிலையிலேயே நிறுத்தி வாழ வேண்டும் என்பதுதான் உன்னதமான தேவனுடைய திட்டமும் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவத்திலிருந்து இயேசுவுக்குள் வந்துவிட்டான் என்று சொன்னால் அவன் தெளிவாய் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் ஆவிக்குரியவனாய் நாளுக்கு நாள் வளர வேண்டியது கட்டாயம். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானசானம் எடுத்தாங்களோ அவங்க ஞானசானம் எடுத்தபடியே தான் வாழ பார்க்குறாங்க. இன்னமும் கோபம், இன்னமும் வம்பு, இன்னமும் கெட்ட வார்த்தை பேசுறது, இன்னமும் விட முடியாத தீய பாவ வழக்கங்கள், இன்னும் மனைவியை சந்தேகப்படுகிறது, புருஷனை சந்தேகப்படுகிறது, பிள்ளைகளை தகாத விதமாய் பேசுகிறது, பெரியோர்களை அவமரியாதையாய் பேசுகிறது என்று சொல்லி ஆவிக்குரிய வெளிப்பாடுகளோடு கூட ஆவிக்குரிய சிந்தைகளோடு கூட வாழ வேண்டிய அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில மாம்ச சிந்தையில இருந்து கொண்டு சொல்லப்போனால் சண்டேஸில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். நான் தவறு செய்கிறவர்களை அல்லது அப்படிப்பட்ட வழக்கத்தில் இருக்கிறவர்களை குறித்து நான் பேசுகிறேன். சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய அழைப்பில் நாளுக்கு நாள் வளருகிற பிரச்சனை கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஃபுல்ஃபில்லான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட உடனே நீ பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டாய், நீதிமானாய் மாற்றப்பட்டு விட்டாய், பாக்கியவனாய் பாக்கியவதியாய் எல்லாவற்றிலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாய் என்பதுதான் உண்மையான காரியமாய் இருந்த போதிலும் கூட அநேகருடைய வாழ்க்கையில் இன்னமும் மாம்சத்திற்குரியதான இச்சைகளோ அல்லது மாம்சத்திற்குரியதான ஜென்ம சுவாபங்களும் பல நேரங்களிலே வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வந்துவிட்டான் என்று சொன்னால் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஞானசானத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவிலே ஞானசானம் பெற்ற உடனே, பரிசுத்தாவினாலே முத்திரை போட்டப்பட்ட உடனே அவன் இயேசுவை போல கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றப்படுகிறான். லிசன், நான் சொல்றது உங்களுக்கு இப்போ சொல்றேன். உடனே நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறிவிட முடியாது. ஆவிக்குரிய அனுபவம் பெற்றுக்கொண்ட போதிலும் கூட நீங்கள் உடனே ஆவிக்குரிய பழக்கத்தை உங்களால் வெளிப்படுத்த முடியாது. நீங்க நினைப்பீங்க, பொய் பேசக்கூடாதான் நினைக்கிற சாமி, ஆனா பொய் பேசிடுறனே, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளில் பொய் பேச வைக்கிறது.
திருடக்கூடாதான் நினைக்கிறேன். ஆனால் அந்த திருட்டு கணக்கு எழுதுறதோ இல்லை பொருள்களை எடுக்கிறதோ அல்லது மற்ற வீட்டுக்கு போனால் இச்சித்து பார்க்கிற காரியங்களோ மற்றவர்களை பார்க்கும்பொழுது பொறாமை கொள்ளுகிற காரியங்களோ எனக்குள் வரக்கூடாது என்று நினைக்கிறேன். ஆகிலும் எனக்குள் இந்த மாம்ச சிந்தை வெளிப்படுகிறதே. நல்லா கவனிங்க. வாரம் வாரம் திருச்சபையில் வந்து உங்களுக்கு உபதேசிக்கிற உபதேசங்களை நீங்கள் காதுகளினாலே கேட்டு அதை உள்ளத்தில் விசுவாசித்து, ஆண்டவரே என்னை இந்த வாரத்தின் செய்தி கேட்ட விதத்தில் என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தி என்னை முழுமையாய் ஆசீர்வதித்து இனி நான் பாவம் செய்யாதபடிக்கு, இனி இந்த மாம்சத்திற்குட்பட்ட எந்த விதமான சுவாபங்கள் என்னிலிருந்து வெளிப்படாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைக்கு என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையில தான் ஆவிக்குரிய சிந்தை மெல்ல வளர ஆரம்பிக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? புரியுதா நான் சொல்றது? சைனீஸ்ல பேசல, உங்க தமிழ்ல தானே பேசுறேன். அப்ப ஆமேன்லாம் கொஞ்சம் தாராளமா சொல்லுங்க. எனக்கு இல்ல, கர்த்தருக்கு. அல்லேலூயா. மாம்ச சிந்தைக்குரிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்னமும் துணிகரராய் தேவனுடைய பந்தியில கைவிடுவது அவர்களுக்கு சாபம். ஆண்டவரை தரிசிக்கிறவர்கள் இருதயத்திலே பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு தரிசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லலாமே? அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற கடைசி கால உபதேசிகள் நாம எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுறாங்களா? தயவு செய்து வசனத்தை ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு உலகம் சம்பந்தப்பட்ட லௌகிக காரியங்களை வசனத்துக்குள் அடக்கி ஒரு ஸ்டஃபாய் வைத்து உங்களுக்கு பேசுகிற எந்த உபதேசங்களையும் கவனிக்காமல், அதை கேட்காமல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. சத்தியம் எங்க வருதோ அங்க கண்டிப்பு இருக்கும். பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, சத்தியம் வருதுன்னா கண்டிப்பு இருக்கும், சத்தியம் இருக்கும், உண்மை இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், நீதி இருக்கும். இவைகளை கண்டிக்க கூடாதபடிக்கு நாம் வைராகியம் கொண்டு பேசுகிறோம் அநேகர் இடத்துல. ஆனால் திருச்சபை என்பது எல்லாரையும் சண்டை போட்டு உங்களை திட்டி உங்களை பழிச்சு உங்களை சாபம் விட்டு பேசுகிற இடம்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு நீங்கள் ஒழுங்கற்று நடக்கும் பொழுது ஆவியானவர் உள்ளத்திலிருந்து பேசுகிற வசனங்களின் அடிப்படையில் உங்களை போதிக்கிறோம். ஒரு இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன பேச்சு பேசுவார் பாருங்க ஊழியக்காரன். இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் உபதேசத்தெல்லாம் கேட்டீங்கன்னா போயிட்டுருவீங்க சபையை விட்டு. வாசிங்க 2ஆம் அதிகாரத்தில் 37 வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது தேவன் பேதுருவை கொண்டு பேசின வார்த்தை அநேகருடைய இருதயங்களை குத்தப்படும் பொழுது அவர்களுடைய இருதயத்திலே பாவ உணர்வை அடைகிறார்கள். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பிரதான அப்போஸ்தலர் யார் என்று சொன்னால், முதன்மையான அப்போஸ்தலர், முதன்மையான ஊழியக்காரன், திருச்சபை நாட்டினவன் என்று சொல்லி நாம் பார்க்கப்படுகிற ஒரு நபர் யார் என்று சொன்னால் பேதுரு. பேதுரு என்ன சொல்றார் தெரியுமா? இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு உங்கள் ஆவிக்குரிய உங்களுடைய மாம்சத்தினுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பாவங்களையும் விட்டு விட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படியான்னு சொல்லிட்டு முதல் பிரசங்கத்திலேயே அடிக்கிற பிரசங்கம் தான். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அந்த சபையில் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஆர்வத்தில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் ஊழியம் செய்வதற்கு ஒரு ஒப்பு கொடுத்தார். அதாவது ஒரு ஆர்வத்தினால செஞ்சிட்டார். அப்போ போதகரை பார்க்கும்பொழுதுலாம் போதகருடைய மைக்கை பிடிச்சி இவர் ஏதாவது பேசணும்னு வாஞ்சேன். சும்மா இவர் தான் பேசுவாரா, நம்மளுக்கு பேச தெரியாதா என்று சொல்லி ஒவ்வொரு வாரம் வரும்போது ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்போடு வருவார். காணிக்கனா நான் தான் ஜபிக்கணும், பாட்டுனா நான் தான் பாடணும், ஆறதான் நான் தான் பண்ணணும், விட்டா செய்தி நான் தான் கொடுக்கணும், கணக்கு வழக்கு நான் தான் பார்க்கணும், எல்லாத்துலேயும் முதன்மை நான் தான் இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வத்தின் கோளாறுனாலே அந்த சபையில் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆனால் ரட்சிப்பில் நடத்தின இந்த தேவ மனிதனுக்கு அவருடைய ஆவியினுடைய அளவு எவ்வளவா இருக்கிறது, எந்த அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார், எந்த அளவுக்கு அவர் இயேசுவோடு கூட இருந்து அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஆழமான ஞானத்தையும் அறிவையும் பெற்ற அந்த தேவ மனிதர் அவருக்கு படிப்படியாய் சபையில் அடிப்படையான வேலைகளிலே அவரை பழக்க வைக்க அவரை பயன்படுத்தினார். அவருக்கு ஒரே கோபம், என்னை ஆண்டவரால் ரட்சித்தார், நான் எப்பேற்பட்ட காரியத்திலிருந்து பாவத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை வந்துட்டு இந்த வேலை செய்ய சொல்றீங்களா, அதை செய்ய சொல்றீங்களே சொல்லிட்டு ஒரே கருத்து வேறுபாடாய் முட்டி கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க.
கருத்து வேறுபாடுகளை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் சபையில் போயிட்டு ஒருத்தருக்கிட்டே பேச ஆரம்பிச்சார். பாஸ்டர் என்னை வளர்க்க விட மாட்டார், உங்களையும் வளர்க்க விட மாட்டார் என்று கலகம் செய்து சுற்றி கொண்டே இருந்தார். நல்ல குணிங்க நடந்த சம்பவம். அந்த ஊழியர் ஒரு நாள் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் ஒரு நாள் தனியாக கூப்பிட்டு சொன்னேன், ஆண்டவர் அழைக்கிறாருன்னா கொஞ்சம் பொறுமையோடு இருங்க, அவசரப்படாதீங்க. தேவன் பயன்படுத்தணும்னா முதல்ல நீங்கள் ஆவியில் பலப்படணும், சத்தியத்தில் பலப்படணும், தேவனுடைய அந்த ஊழியத்தின் அனுபவங்களிலே ஊழியக்காரரோடு நீங்கள் பயணிக்கணுன்றதான் சொல்லி கொடுத்தேன். கேட்கவே இல்லை. சரியாய் ஒரு 6 மாதங்களிலிருந்து 1 வருடத்திற்குள்ளாக அவர் போய்கொண்டிருந்த சபையில் இவருடைய குடும்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 13 பேர் போய்கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க நான் சொல்றத. 13 பேருடைய உள்ளத்திலும் தனிப்பட்ட விதத்தில் தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை பேசிக் கொண்டிருந்தார், தன்னுடைய கோபங்களை பேசிக் கொண்டிருந்தார், சபையை பற்றி, ஊழியத்தை பற்றி, சத்தியத்தை பற்றி எல்லாவற்றையும் குறித்து தவறாய் பேசிக்கொண்டே இருந்தார். சரியா ஜனவரி மாதம் வந்தது. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது அவர்கிட்ட இருந்து. யாரு? இந்த பேசிட்டு இருக்கிறவர்கிட்ட இருந்து. நான் சர்ச்சை ஆரம்பிக்கிறேன், நீ வந்து செய்தி கொடு, முதல் செய்திங்க. நான் உடனே என்ன சொல்லிட்டேன், பா அவசரப்பட்டீங்க தெரியுது, நான் வர முடியாது, கர்த்தர் என்னை நடத்திட்டோம், நீ முதல்ல உன்னை அழைத்த ஊழியக்காரருக்கு போய் சொன்னியான்னு கேட்டேன். இல்லை சொல்லலை, எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாருன்னார். அப்பவே போயிடுச்சு. நல்லா கவனிங்க. இப்படி சொல்லி அவர் சபையை ஆரம்பித்து இன்றைக்கு ஏதோ ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மாம்சத்திற்குரிய ஓட்டமான ஊழியமாக அது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், பல நேரங்களிலே மாம்ச சிந்தைக்குரிய நடத்துதலோடு கூட வாழ்கிற அநேக விசுவாசிகளை ஆவிக்குரிய சிந்தையோடு, ஆவிக்குரிய அனுபவத்தோடு, ஆவியானவருடைய வழிநடத்தலோடு கூட நடக்கிற சபைகள் கண்டிக்கும் பொழுது அதை கேட்க அல்லது ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அநேக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு பவுல் சொல்லுகிறார், மாம்சத்திற்குரிய ஊழியத்தை செய்கிறவர்கள் அது மரணத்தின் ஊழியமாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆவிக்குரிய ஊழியத்திலே, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே தேவனோடு கூட நடக்க விரும்பி தேவனோடு கூட வாழ்கிற ஆவிக்குரிய ஊழிய விசுவாசிகளோ தேவனுடைய ஜீவனும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு கூட வாழுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் ஒரு 3 முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். 3 விதமான சிந்தை நம்மை தேவனிடத்திலே ஆவிக்குரியவர்களாக மாற்றுகிறது. 3 விதமான சிந்தை தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தையே நம் வழியாய் செய்ய வைத்து நம்மை நடத்தவும் செய்கிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் இந்த 3 சிந்தை உங்களுக்குள் இருந்தே ஆக வேண்டும். கனின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க, வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது, வறட்சியா இருப்பாங்க. வாழ்க்கையில தேவனுடைய கனிகள் வெளிப்பட எதுவும் இருக்காது. ஆனால் பேருக்கேற்ற விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கை இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில என்றைக்கும் தேவனுக்கு எதிராகவே அவர்கள் இருக்கிற அந்த எதிரான வாழ்க்கை, மாம்ச சிந்தையே அதிகமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். நமக்கு ஆண்டவர் 3 முக்கியமான சிந்தையை எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். பவுல் பிலிப்பு பட்டணத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இது ரோமாபுரியில் நாம் பார்த்ததான கடிதத்தினுடைய சில வார்த்தைகள். ஆனால் 3 முக்கியமான காரியங்களை பவுல் பிலிப்பு பட்டணத்திற்கு எழுதினதையே நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். பிலிப்பு பட்டணத்தில் இருந்ததான மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த பட்டணத்தின் மக்கள், அந்த திருச்சபை மக்கள் ஊழியங்களிலே மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தார்களாம். யாரு? பிலிப்பு பட்டணத்தார் பவுலுடைய ஊழியங்களுக்கு, அந்த திருச்சபை மக்களுக்கு எப்படி இருந்தாங்க? உதவியா இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3 முக்கியமான காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்த அந்த வார்த்தைகளை என் கண்களுக்கு ஆண்டவர் காண்பித்ததை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். முதல் சிந்தையை, ஒரு ஆவிக்குரியவருடைய வாழ்க்கையில் முதல் சிந்தை எப்படிப்பட்டதாய் வெளிப்பட வேண்டும்? எந்த சிந்தை வெளிப்படுகிறதோ, இந்த சிந்தை, முதல் காரியத்தின் சிந்தை வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது அவன் ஆவிக்குரிய சிந்தையோடு கூட வாழ்கிறவன் அல்லது ஆவிக்குரிய சிந்தையில நடக்கிறவனாய் கருதப்படுகிறான். வாசியுங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் முதல் சிந்தையை நாம் பார்த்து விடலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை
ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியனுடைய சிந்தனை, நல்லா கவனிங்க, ஒரு ஆவிக்குரியனுடைய சிந்தனை, ஒரு விசுவாசியினுடைய சிந்தனை, ஒரு தேவ மனிதனுடைய சிந்தனை எதற்கு அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் உற்சாகப்படுத்தி எழுதுகிற காரியத்தை தான் நாம் வாசித்தோம். பிலிப்பி பட்டணத்து மக்களை குறித்து அவர் மகிழ்ச்சியை அவர் எழுதுகிறார். நீங்க செஞ்ச ஊழியம் பெருசு, என்னோடு பயணித்த காரியங்கள் பெருசு, நீங்க செய்த உபகாரங்கள் பெருசு என்றெல்லாம் சொல்லி எழுதி கொண்டு வருகிற பவுல் 4ஆம் அதிகாரத்திலே தெளிவாக எழுதுகிறான், நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படக்கூடாது. முதல்ல அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 5ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு ஆவிக்குரியனுடைய சிந்தனை இன்றைக்கு மனிதனை தேடி, மனிதனிடத்திலிருந்து ஒரு பதிலை தேடி அல்லது மனிதனிடத்திலிருந்து ஒரு தேவையை தேடி பல நேரங்களிலே போகிறது. நல்லா கவனிங்க. தேவனுக்குள்ளாக ஆவிக்குரியவர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆவியிலே நடத்தப்படுகிற அனுபவம் பெற்றவர்கள், ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரியவைகளை சிந்தித்து வாழ நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்குரியவைகளை, தேவனுடைய சமூகத்திலே தெரியப்படுத்த வேண்டிய காரியங்களை அநேக விசுவாசிகள் மறந்துவிட்டு வாழ்கிறார்கள். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. எனக்கு ஏதாகிலும் ஒன்று தேவைப்படும் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் முதலாவது போய் அமைதலோடு உட்கார்ந்து அல்லது என்னுடைய ஜெப நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி முதலாவது அவருக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டிருப்பேன். ஜெபம் என்பது வேறு, நல்ல கவனிங்க. ஜெபம் என்பது வேறு, வேண்டுதல் என்பது வேறு, மன்றாட்டு என்பது வேறு. எல்லாமே வேறு வேறாக இருந்தாலும் முதலாவது ஆண்டவரிடத்தில் அதிகமாய் காணப்பட வேண்டியது உறவு. ஆமென் சொல்லுங்க. உறவு. அந்த உறவு இருக்குது ஆண்டவரோட. சில பேர் நம்பருக்கு நான் கால் பண்ணுவேன், திடீர்னு ஞாபகம் வந்துட்டு அவங்க எனக்கு ஃபோனில் சொல்லும் அந்த வாய்ஸு, நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தொடர்பு எல்லையை விட்டு இருக்கிறார். இன்னொரு இடத்துல காமெடியாக வரும், நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் வேறொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்க உறவு எங்க இருக்குது? ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கா? பவுல் பிலிப்பி பட்டணத்துக்காக எழுதுறார், எப்பா பிலிப்பி பட்டண தேவ சபையே, நீங்கள் எல்லா ஊழியத்திலும் எனக்கு உதவிகரமாய் உபகாரங்களை செய்த, எல்லாவற்றையும் செய்த நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சிந்தையிலே நீங்கள் ஆவிக்குரியவர் என்பதை அதிக ஆழத்தோடு கூட வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குரியவைகளை, அது மன்றாட்டாக இருக்கலாம், வேண்டுதலாக இருக்கலாம், விண்ணப்பங்களாக இருக்கலாம், ஜெபங்களாக இருக்கலாம், உறவாடுதலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஏசாயா இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தீர்க்கதரிசனம் எழுதுகிறார் 50ஆம் அதிகாரத்தில். வசனம் வாசிங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். இப்பதான் முக்கியமான வார்த்தை வாசிங்க. காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்று கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை அவர் கவனிக்க செய்கிறார். விசுவாச மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவிலே ஆண்டவருக்கு நீங்கள் எதையெல்லாம் தெரியப்படுத்துகிறீர்களோ, உங்கள் தேவைகளை குறித்து, உங்கள் எதிர்பார்ப்புகளை குறித்து, உங்கள் கனவுகளை குறித்து, உங்களை எதிர்காலத்தை குறித்து
அல்லது இன்றைக்கு தேவைப்படுகிற எந்த ஒரு அத்தியாவசியத்தை குறித்து ஏதாகிலும் கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் முதலாவது தெரியப்படுத்திட்டு லிசன் தெரியப்படுத்திட்டு, இங்க ஏசாயா என்ன சொல்றாரு? நான் கேட்கும்படி, கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை சத்தமா நீங்க கவனிக்கிறீங்களா? ஏதோ பேசுற சாமி புரியுது புரியல அப்படின்னு அவர் உட்காந்துக்கிறீங்க. என் செவியை கவனிக்கும்படிக்கு செய்கிறான் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அவர்கிட்ட பேசுறேன்ல, அவர் என்கிட்ட பேசுறதுக்கும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்கள் ஜெபங்களிலே, ஆவிக்குரியவர்களுடைய சிந்தையிலே நீங்கள் ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவரும் உங்களுக்கு செய்ய போகிறதை உங்கள் காதுகள் கேட்கும்படிக்கு பேசுவார். கைகளை தட்டி நான் இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பயங்கரமான ஃபெய்த். எங்கள் அம்மா இந்துவாக இருக்கும் பொழுதே பயங்கர ஃபெய்த்து. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட உடனே செபிக்க ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க. செபித்து கொண்டிருக்கும் பொழுது, அதிகாலையில் செபித்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் அம்மா எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறாங்க. பயங்கரமான உக்கிரமான கஷ்டம், பயங்கரமான வறட்சி, தரித்திரம், வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து விட்டார், ரட்சிப்பை கொடுத்து விட்டார், அபிஷேகத்தை கொடுத்து விட்டார். ஆகிலும் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை, பொருளாதாரத்தை சமாளிக்கவில்லை. எதையுமே அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சாதகமாய் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அதிகாலையிலே ஜெபிக்கிற பழக்கத்தில் எங்கள் அம்மா இருந்து கொண்டிருந்த பொழுது அதிகாலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அதிகாலையிலே ஒரு சப்தம், என் மகளே, என் மகளே, என் மகளே, 3 முறை சத்தத்தை கேட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அந்த வார்த்தையை என் தாயார் மறிக்கிற வரைக்கும் என் இடத்துல சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு முறை ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாய் நான் கேட்டேன். என் மகளே என்று அழைத்த அந்த அன்பு நிறைந்த, கனிகள் நிறைந்த, என் இரக்கத்தை, தேவனுடைய இரக்கங்கள் நிறைந்த அந்த ஒரு வார்த்தை என் கவலைகளை எல்லாம் என்னை விட்டு அகற்றியது. அதுதான் நீங்கள் ஆவிக்குரிய சிந்தையிலே ரிப்பீட் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க பேசிட்டு, அவர்கிட்ட பேசிட்டு அவர் சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்குமானால் நீங்கள் ஆவிக்குரிய சிந்தையில் வளருகிறவர்கள். நிறைய பேர் வருவாங்க ஊழியக்காரர்கிட்ட, எந்த ஊழியக்காரன் வந்தாலும் சரி போய் தலையை கொடுத்துக்கிறது. என்கிட்ட ஒரு பழக்கம், நான் இன்றைக்கும் என் சபையில் விசுவாசி தான். என் மெய்ப்பரை தவிர வேறு யார்கிட்டையும் நான் தலையை கொடுத்து ஜோம் பண்ணது கிடையாது. சாதாரணமாக போவேன், பேசுவேன், ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணிட்டு வந்துடும், அவ்வளோதான். ஆனால் இந்த திருச்சபையில் மாற்றப்படாத ஒரு விதி ஒன்று இருக்குது. எத்தனை ஊழியக்காரங்க, அதுவும் ஸ்பெஷலாக தீர்க்கதரிசிங்களாம் தீர்க்கதரிசனம் உரைக்கிற அளவுக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அப்படியே பாஸ்டர் ஒரு மாதிரி கீழே பார்க்கறது. பாஸ்டர் உன்னை விட ஒரு பெரிய ஆள் வந்திருக்கார் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி பார்க்கறது. நல்லா கவனிங்க, வசனம் எல்லாரும் பேசலாம். நல்லா கவனிங்க, வசனம் நல்லா பேசலாம். தீர்க்கதரிசிகளை போல கூட இருக்கலாம். அண்மையில் கூட நான் ஒரு ஊழியரை சந்தித்தேன். அவருக்கு பேர் தீர்க்கதரிசி டேஷ். ஆனால் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறார். நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசிக்கு பிஸ்னஸ்லாம் இருக்காது. நல்லா புரிஞ்சிங்க, ஆவிக்குரிய அறிவில் ஒன்று வச்சுங்க. ஒருவன் தீர்க்கதரிசியை அழைக்கப்பட்டிருந்தானால் அவன் திருச்சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க மட்டுமே அவன் தீர்க்கதரிசனம் உரைப்பான். அவன் நம்மளிடத்தில் காணப்படுகிற எல்லா குறைவுகளை, அதாவது தேவனிடத்திலே தடை செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் வெளியரங்கமாய் உங்களோடு கூட பேசி ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிறவனாய் இருக்கிறவன் தான் மெய்யான தீர்க்கதரிசி. அதை விட்டுட்டு நம்ம விசுவாசிகள்லாம் தீர்க்கதரிசி வந்துட்டாங்கன்னா போய் தலையை கொடுக்குறது. தயவுசெய்து கொடுக்காதீங்க, என்கிட்ட கூட தலையை கொடுக்காதீங்க. ஜெபிக்க சொல்லுங்க, தப்பு இல்லை. ஐயா பாஸ்டர் கண்ணை காமிச்சு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அழைக்கிறவங்களாம் யார் என்ன. எங்கள் ஐயாலாம் அந்த விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்படியே எங்கள் ஐயா சொல்லுவார், அவரே சொல்லுவார், ஜெபிக்க விரும்புகள் ஜெபிக்கலான்னு. எல்லா நேரத்தையும் கிடையாது.
அந்த ஆவிக்குரிய அளவின்படி சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் தலை கொடுத்து ஜோம் பண்ணது கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசுகிறவர்களாய் ஆவிக்குரிய சிந்தையிலே நீங்கள் வாழ்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் அவரோடு கூட பேசும்பொழுது அவரும் உங்களுடைய ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதல்களுக்கு உங்களுக்கு பதிலை கொடுக்கிறவராய் பேசுவார். ஸ்டாண்டர்ட் வளரணுங்க. பக்கத்தை பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க ஆவிக்குரிய நிலை சத்தமா வளரணும், பெருகணும். இன்னமும் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, வீடு வாசல், பொருளாதாரம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். ஒரு வீடு இருக்கிறவன் 2 வீடு வாங்க ஆசைப்படுறான். இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ்லாம் ஒரு சின்னத்தில் வரும். ஒரு ப்ரொஃபஸர் பேசுவாங்க, ரொம்ப லைக் பண்ணி கேட்பேன். அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தர் 60,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பெரிய லேண்டு வாங்கினாராம். 60,000 ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த மாதிரி கேட்குது உலகத்தான் மனுஷங்க. ஏன்னா ரொம்ப யோசிச்சுது. 60,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீடை வாங்கிட்டு அந்த ஆள் ஒரு பெருமையை பேசிட்டு இருந்தாராம். நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் வீடு வாங்கிட்டேன், நான் அதை வாங்கிட்டேன், நான் இதை வாங்கிட்டேன், எனக்கு எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுது. இந்த ஆள் 60,000 அடி ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடை வாங்கிட்டு எந்த 60,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஆள் எங்கே போய் படுத்தாலும் இந்த ஆள் எத்தனை அடி இருப்பான்னு கேட்டுச்சு. புரியல நிறைய பேருக்கு. நீங்கள் எத்தனை அடி இருப்பீங்க? ஒரு 5 அடி இருப்பீங்களா, 6 அடி இருப்பீங்களா? சில பேர் 7 அடி கூட இருப்பீங்க. 7 அடி உள்ள ஒரு மனுஷனுக்கு எதுக்கு 60,000 ஸ்கொயர் ஃபீட்டு? ஒரு உலகத்தான் கேட்குது. நம்ம ஆளுங்களுக்கு அப்படி இல்லை. இன்னும் நான் தப்பு சொல்லலை, ஆண்டவர் கொடுத்தாருன்னா வாங்கி அனுபவிங்க, தப்பு இல்லை. ஆகிலும் இருக்கிறவைகள் ஆவிக்குரிய அளவில் பெருக வேண்டியவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை அதிகமாய் விரும்பி கேட்கிற உபதேசிகளும் அதிகமாய் திருச்சபைகளுக்குள் நுழைந்து உங்களை பரலோகத்தினுடைய சிந்தையிலிருந்து, ஆவிக்குரிய சிந்தையிலிருந்து அப்படியே மெல்ல தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். உண்மை, நான் சொல்றது உண்மை, பொய் பேசுறேன். நீங்களும் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை ரொம்ப விரும்பி கேட்கறீங்க. காதுக்கினிய பிரசங்கங்கள், நம்மளை உற்சாகப்படுத்துகிற, பரவசப்படுத்துகிற, ஆட வைக்கிற, பாட வைக்கிற பிரசங்களை கேட்டு அப்படியே மயக்கமா இருக்கிறாங்க சில கிறிஸ்தவர்கள். உங்களை சொல்ல யூடியூப்ல பார்க்கணும்னு சொல்றேன். அப்படிப்பட்டவர்களை தேவன் விரும்பவில்லை. ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை கொடுக்கிற என்னிடத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகிலும் என்னுடைய சத்தத்தை, என்னுடைய வார்த்தையை, என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில் அதிகமாய் பெருக வேண்டும். முதல் காரியம் ஜெப சிந்தை. கட்டாயம் ஒரு ஆவிக்குரியவனுக்கு தேவை. பகதப்பா சொல்லுங்க, நீங்கள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஜெப சிந்தை உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். இருக்குதா? ஒரு ஐயா சொன்னேன், அவனுக்கு மூளையே கிடையாது, அவன்கிட்ட போயிட்டு இந்த இருக்குதா அது இருக்குதா கேட்குறியா? அது வேற எதாவது கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாமே ஆண்டவர் வச்சுதான் படைச்சாரு, இல்லைன்னு சொல்லாது, எல்லாமே இருக்கு. அது அந்தந்த நேரத்தில் செல்ஃபிஷாக வெளிப்படும், அவ்வளோதான். நமக்கு செல்ஃபிஷ்லாம் இல்லை, ஆவிக்குரிய சிந்தையோடு கூட நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. முதல் சிந்தனை செப சிந்தனை. நான் செபித்தால் என் தேவன் என்னோடு கூட பேசுவார். பக்தன் அழகாய் பாடினா, நான் செபிக்க செபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். அவர் பேச ஆரம்பிச்சார்னா ஃபயர் இறங்கும். எங்களுக்குலாம் பயங்கரமான, நாங்கள் நல்ல ஆவியில் நடத்துகிற ஆள், நல்ல அபிஷேகத்தை நிரம்பி நல்ல தேவனுடைய வெளிப்பாடுகளை பேசி நல்ல ஆவியில் துதிக்கிற ஆள். நாங்களாம் ஜெபிக்க உக்காந்தா கொஞ்ச நேரம் அப்படி போவோம் வண்டி. ஏன்னா பல கலைப்புகள் இருக்குது, பல நேரத்தில் சில காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வருகிற வரைக்கும், அந்த ஃபயர் கொஞ்சம் அனல் ஆகிட்டே இருக்கிற வரைக்கும் திடீர்னு இடத்துல ஒரு ஸ்பார்க் வரும். அப்படி பிடிச்சி போனாங்க. அதோடு யாரையும் நிமிர்ந்து பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். அந்த அபிஷேகத்தில் இருந்து, தேவனுடைய அபிஷேகத்தில், அந்த அபிஷேகத்தை நிறைய ஆவியில் நிறைந்து வார்த்தைகளை கேட்க கேட்க, வசனங்களை தைரியமாய் படிக்க ஆவியில் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்க அப்படியே ஆவியினுடைய பலத்த அபிஷேகம் இறங்கி வர ஆரம்பிக்கும். அவர் அந்த நேரத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை, அந்த அபிஷேகத்தின் நடுவில் இருந்து தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார்.
இதுதான் ஜெப சிந்தை உள்ள ஒரு ஆவிக்குரியவனுக்கு அல்லது ஆவிக்குரிய சிந்தை பெற்றவனுக்கு இருக்கிற முதல் அடையாளம். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். பவுல் வேறொரு காரியத்தையும் அந்த ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனுக்கு இருக்க வேண்டிய வேறொரு காரியத்தை பவுல் எழுதுகிறார். அதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. 16, 17. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறினவர்களாய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுக்கமாய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போம். அர்த்த வசனம் நல்லா கவனிங்க. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை முன்மாதிரியாக அல்லது மாதிரியாக என்ன சொல்றாரு? நோக்குங்கள். எல்லாம் என்னைய பாருங்க. முதல் சிந்தை ஒரு ஆவிக்குரிய சிந்தை பெற்றவனுக்கு எப்பொழுதும் ஜெப சிந்தையிலே அவன் பேசுகிறவனாய் வாழுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று அந்த பிலிப்பு பட்டண மக்களுக்கு பவுல் எழுதுகிறார். இரண்டாவது சிந்தனை, பின்பற்றுகிற சிந்தனை என்பது கட்டாயம் விசுவாசிகளுக்கு தேவை. ஹலோ, என்னைய பாருங்க. ஒரு திருச்சபை ஆண்டவர் உருவாக்கி அதில் ஒரு கூட்டமைப்பாய் சேர்த்து சபையாய் நடத்தி கொண்டிருக்கிற திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய சிந்தையிலே ஜெயமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த சீஷர்களை அல்லது ஊழியர்களை பின்பற்றுகிற சிந்தை கட்டாயம் தேவை. நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் வளர 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 பல பேருடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடியதான ஒரு காரியம், பின்பற்றுகிற அந்த சிந்தனையை அநேகர் விட்டு விடுகிறார். சபைக்கு வரும்பொழுது ஒரு நோயாளியை போல வந்து சேருவோம். சபைக்கு வரும்பொழுது ஒரு தேவைக்காய் சபையில வந்து சேர்ந்திருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில பல பாதிப்புகள் உண்டாயிருக்கும். அந்த பாதிப்புகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபைக்கு வந்திருக்கும். இன்றைக்கு பல பேர் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். ஊழியக்காரரோடு கூட நீங்க இருக்கிற பட்சத்தில் லிசன் நல்லா கவனிங்க, முக்கியமான காரியம். நீங்க ஊழியக்காரரோடு கூட இருக்கிற ஐக்கியம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஊழியக்காரரோடு இருந்தீங்கன்னா, உன் சபையோட இருந்தீங்கன்னா, ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா, எல்லா என்ன சொல்றது ஆண்டவருடைய உறவுல இருந்தீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. இன்றைக்கு அநேக விசுவாச மக்கள் ஏன் வியாதியில் விழுகிறாங்க தெரியுமா? ஹலோ, லிசன், என்னைய கவனிங்க. ஏன் ஒரு தேவையில்லாத மரண ஓலம் விசுவாசிகள் வீட்டில் வருகிறது தெரியுமா? சின்ன வயசுலேயே வாலிபர்களாக இருக்கிறவர்கள் மரித்து போவார்கள். நன்றாய் போய் கொண்டிருக்கிறவர்கள், வந்து கொண்டிருக்கிறவர்கள், அல்லது தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தவர்கள் திடீரென்று மரித்து போவார்கள். காரணம் ஒன்றே ஒன்றுதான், ஐக்கியத்தில் பின்பற்றுகிறதுல ஏதோ ஒரு கோளாறு நீங்க செஞ்சிருக்கீங்க. ஊழியக்காரன் ஆலோசனை சொல்றாருன்னா கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும். மூஞ்ச பார்த்து பேசுங்க, பரவாயில்ல. நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, எங்களை பின்பற்றுகிறவராய் நீங்கள் இருந்து பின்பற்றுகிற சிந்தையோடு கூட நீங்கள் வாழ ஆரம்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சரியான ஆவிக்குரிய சிந்தையோடு கூட வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள். பவுல் அப்படியே பின்பற்றுறாங்க ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க. ஏன் நீங்க தேவ மனுஷனை சபையை பின்பற்ற வேண்டும் என்று நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அப்படி ஒரு கேரக்டர் பைபிள் இருக்கு. பவுல் தைரியமா இருக்கிறார். பிலிப்பு பட்டணம் இருக்கு. பிலிப்பு பட்டண மக்களே, நீங்கள் எங்களை பின்பற்றுகளாகி, நாங்கள் உங்களை நடத்துகிற வழியெல்லாம் ஒழுக்கமான வழிங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஊழியக்காரங்க சபை உங்களை ஒழுக்கமாக நடத்தும். இந்த வார்த்தையை நான் சொல்லி தப்பாத்துக்காங்க. ஒழுக்கம் பிடிக்காதவங்க,
இந்த ஒரு இந்த ஆலோசனை கேட்க விரும்பாதவங்கெல்லாம் ஒழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்து நாசமாக போயிடுவாங்க. பல பேரை பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் ஒழுங்காக நடப்பீர்கள் என்று சொன்னால் அவரை போலவே இருப்பீங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, அவரை பின்பற்றின ஒரு மனுஷனை குறித்து பவுல் சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஓகே, 23 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 23, 24, சாரி 22 வாசிங்க. இல்லை 21 வாசிங்க. அழகா இருக்குது வசனம். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். விசுவாசியே, பவுல் கைப்பட எழுதுகிற வார்த்தை இது. ஒரு தேவ மனுஷன் ஒரு சபைக்கு திருஷ்டாந்தமாய் வைத்து பின்பற்றுகிற சிந்தையில நாங்கள் யாரை வைத்து காட்டுகிறோமோ அவர்களை போல நீங்கள் மாறிவிட வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிற ஒரு பரிசுத்தமான ஒரு தேவ மனுஷன். வாசிங்க சிஸ்டர். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோடு கூட போதும். உத்தம குணமுள்ள ஒரு மனிதனாய் மாறின ஒருவனை குறித்து எழுதுகிறார். பேர் சொல்லல, இப்ப நான் பேர் சொல்றேன். மேல் வசனம் வாசிங்க. 19. நல்லா கவனிங்க. அன்றியும் அறிந்து தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். வாசிங்க அடுத்தது. அது என்னென்றால் உங்கள் காரியங்களை, பொறுமையா படிங்க சிஸ்டர், பொறுமையா படிங்க. உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு. ஹலோ, உங்களை பத்தி இப்படிதான் உங்க ஊழியர் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். வசனம் படிச்சாங்க, கேட்டீங்களா? உங்க கையில் இருக்கிற பைபிள்ல சொல்லப்பட்ட வசனம் தானே. என்ன சொல்றாரு பவுல்? என்ன சொல்றாரு? என்னை போல ஒரு மனது உள்ளவன். அது எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இந்த உலகத்துல எம்ஜிஆர் மாதிரி ஒரு வாரி கொடுத்த செம்மல் இல்லைன்னு சொல்லுவான். எம்ஜிஆரோட பழைய ஆளுங்க சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நானும் ஆச்சரியப்படுவேன். அப்படி என்ன பார்த்து ஒரு ஹிஸ்டரி படித்தேன் நான். பயங்கரமான வாரி கொடுக்கிற வள்ளலாம். கணக்கு பொன்மன செம்மல் நினைக்கிற ஒரு பேர், கரெக்டுங்களா? ஏதோ ஒரு பேர். வாரி கொடுக்கறதுல அவரை போல ஒரு ஆளை மிஞ்சவே முடியாதுன்னு சொன்னாங்க. உலகத்துல சொல்றேன், அவரை மேல வராதுங்க. ஒரு சில பேர் சொல்லி இவர் அப்படிங்க அவர் அப்படிங்கன்னு வரல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேருக்கு ஒத்த மனசு, அந்த செய்கிற மனசு வரலன்றாங்க. உலகத்துல சொல்றேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ மனுஷன், உங்களை நடத்துகிற மனுஷன், உங்களுக்கு வழிகாட்டுகிற மனுஷன், உங்களை ஆவிக்குரிய சிந்தையிலே வைத்து பாதுகாக்கிற தேவனுடைய சபை உங்களை சபையினுடைய ஊழியரை போல, சபையினுடைய ஐக்கியத்தை போல அப்படியே நீங்கள் மாறுகிறீர்களா என்றுதான் பரலோகம் உங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். பல நேரத்தில் நான் செய்தி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில், நீங்கள் பாஸ்டர் மாதிரியே பேசுனீங்க. யாரு? எங்கள் பாஸ்டர் மாதிரி, அண்ணன் மாதிரி பேசுனீங்க, அண்ணன் போன ரூட்டு மாதிரி போனீங்க, அண்ணன் குரல் கேட்ட மாதிரி இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில், எங்கள் பெரிய குடும்பத்தில் எங்கள் மாமியாரும் சொல்லுவாங்க, நீ இவரை மாதிரி சத்தம் அப்படியே இருந்தது, குரல் அப்படி இருந்ததுன்னுவாங்க. யோசிப்பேன், நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணவே இல்லையே. நல்லா கவனிங்க, நான் ட்ரை பண்ணவே இல்லையேன்னு சொல்லுவேன். ஆனால் நாம் இருந்து வளர்ந்து வந்த இடத்தினுடைய பாதிப்பு, அதே ஒத்த மனது சில நேரங்களிலே ஆவியானவரால் வெளிப்படுத்தப்படும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் ஊழியக்காரர் அன்பாக இருக்கிறாருன்னா நீங்களும் அன்பாக தான் இருக்கணும். பக்கத்தப்பா சொல்லுங்க, ஊழியக்காரரு அன்பாக இருக்கிறாருன்னா அன்பாக தான் இருக்கணும். ரொம்ப மாறிடக்கூடாது. சில பேருக்கு உதைக்குது, உனக்கு நயா தெரியும், எனக்கு ஒன்றும் தெரிய வேணாம், ஆண்டவர் எனக்கு உணர்த்துக்கிறதை நான் பேசட்டும். பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயு என்னை போல மனது உள்ளவன்.
என்னை பின்பற்றுகிறதுலே ஒரு 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 அடி கூட சறுக்களை நான் பார்க்கவில்லை அவனிடத்துல. நல்ல கவனிங்க, ஒரு ஊழியக்காரர் சத்தியத்தை பேசுகிறார் என்று சொன்னால், சத்தியத்தில் நடக்க, சத்தியத்தை கேட்டு அதை பெற்றுக்கொண்ட மக்கள் அந்த சத்தியத்தில் வழி தப்பாமல் நடப்பதற்கு தான் உங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படுகிறது. நீங்க பேசுங்க, நாங்கள் இப்படிதான் இருப்போம் அப்படின்னா வாழ்க்கை மாறாது. நீங்க ஆவிக்குரிய சிந்தையில மாற்றப்பட முடியாது. புரியுதா நான் சொல்றது? ஹலோ, இருக்கீங்களா? மாற்றப்பட முடியாது. அதுவே ஆண்டவருடைய சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சிந்தையாய் அதிகமாய் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், ஆவிக்குரிய சிந்தையில மாற்றப்பட விரும்புகிறவர்கள், ஊழியக்காரர்களை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியத்தை, உபதேசத்தை, கண்டிப்பை, அன்பை, சகல விதமான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை முழு மனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் சில சூழ்நிலைகளில் உங்களை பொதுவான இடங்களிலே கண்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அது நிமித்தம் நீங்க தப்பு செஞ்சிருக்கலாம், செய்யாம கூட போயிருக்கலாம், அல்லது செய்வதற்கு போல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். ஆக்கிலும் எந்த இடத்துல நீங்கள் கடிந்து கொள்ளப்பட்டுகிறீர்களோ அமைதியாக போயிட்டு தனிப்பட்ட விதத்தில் அண்ணன் நான் இதை செய்யலை, பாஸ்டர் நான் இதை செய்யலைன்னு சொல்லிட்டு பாருங்க, நிச்சயம் சொல்கிறேன், தேவனுடைய இரக்கம் உங்கள் மீது இறங்கி உங்களை ஆவிக்குரிய சிந்தையில இன்னும் மனவிருத்தியில வளர்க்க உதவி செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரனை பின்பற்றுகிறவன் பல நேரத்திலே சம்மந்தமில்லாம கடிந்து கொள்ளப்படும் பொழுது, அல்லது சம்மந்தப்பட்டு கடிந்து கொள்ளப்படும் பொழுது தன்னை அமைதி காத்து அவளை பின்பற்றுவதில் இடரல் இல்லாமல் பின்பற்றுகிற சிந்தை உடையவர்கள் ஆவிக்குரிய உன்னதமான சிந்தைக்குள்ளாக நடத்தப்பட ஆரம்பிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஏன் அனுபவத்தை சொல்றோம், லாஸ்டா சொல்லி முடிச்சேன். என் சர்ச்சில் ஒரு பெரிய கேமராமேன் நான். ஒரு முறை கேசட், அப்போல்லாம் நாங்கள் கேசட் போட்டு தான் ரெக்கார்டிங் பண்ணுவோம். எனக்கு மறுநாள் ஊழியம் வந்துருச்சு, போன வாரம் ஊழியம் வந்துருக்கனால நான் இந்த வாரம் என்ன பண்ணுறேன், கேசட் வாங்க மறந்துட்டேன். எப்போவுமே ஒரு ஜோடா வாங்கிடுவோம், ஒரு 5 பேக்காக வாங்கி 4 பேக் 5 பேக் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்கி வச்சுருவோம், பணத்தை போட்டு பில்லு கொடுத்தோம், சர்ச்சில் பணம் கொடுத்துருவாங்க. அப்போது நான் அடுத்த வாரத்துக்கு வேண்டிய கேசட்டை வாங்கலை. அப்படியே போயிட்டோம், ரெக்கார்டிங் பாஸ்டர் பேசுகிற ரெக்கார்டிங் இல்லை, வெறும் லைவ் இது டெலிகாஸ்ட் தான் ஆகுது. வெளியே வந்து ஜென்ஸ் உட்காருவாங்க, ப்ரொஜெக்டரில் ரிலே கொடுத்துட்டோம், ரெக்கார்டிங் ஆகலை. எங்கள் பாஸ்டர் அங்கே உட்காந்து பார்க்குறாரு, ரெக்கார்டிங் ஆகலையே அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா முன்னாடி லைட் இருக்குது, ரெட் லைட்டு, ரெக்கார்டிங் ஆகுதாப்பா அப்படின்ற சைக்கிளை காட்டுறாரு மைக் ஸ்டேஜ்லேருந்து. ரெக்கார்டிங் ஆகுதா? கேசட் இல்லைங்க, கேசட் இல்லைங்க. ஸ்டேஜில் ரொம்ப நல்லவராக இருந்துட்டார். முடிஞ்சது. கடைசியாக போகும்போது பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணுற வழக்கம், வாரம் போனால் ஜோம் பண்ணுற பழக்கம். ஒரு 20-30 பேருக்கு மேலே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மேலே கையை ஜோம் பண்ணுறேன். நானே என் மனைவி தூரத்தில் இருக்கிறான். நான் கிட்ட போயிட்டு, என்ன கேமராலாம் எடுத்து வச்சிட்டேன், கிளம்புறேன். என்னப்பா அப்படின்னு, கிளம்புறேண்ணே அப்படின்னு. நீ என்ன பெரிய ஊழியம் செய்யணுச்சுங்கிறியோ, நீ என்ன பெரிய ஆளோ, சபையில் சொல்கிற வேலையை இஷ்டத்துக்கு செய்யாமல் உன் திமிர்தனத்தை காட்டணும் இப்படி சொல்கிறார். உன் திமிர்தனத்தை காட்டு வந்து சபையில் வந்து உட்காந்துருக்கிற இப்படியே 30-40 பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டபடி திட்டுறார். நான் செஞ்ச தவற சொல்கிறேன். ஒரு கேசட் வாங்க தெரியாதா உனக்கு? அறிவில்லை உனக்கு? ஊழியண்டா இது, ஊழியத்தை செஞ்சுங்கிற நேரத்துக்கு வந்து எடுக்க தெரியாதா? அன்னைக்குன்னு பார்த்து நான் லேட்டாக வேற போயிட்டேன். நேரத்துக்கு வந்து எடுக்க தெரியாதா? ஓ, நீ ஒருத்ததான் பெரிய ப்ரொபோசல் கேமரா வந்துச்சுங்கிறியா? ஏன் நீ இல்லைன்னா சபையில் ஊழியம் நடக்காதா? 30 பேருக்கு ஜோம் பண்ணி திட்டுறாரு. ஏது 30 பேர் எல்லாருக்கும் ஜோம் பண்ணி நான் இங்கே நிற்கிறேன், ஜோம் பண்ணி இப்படி திட்டுறாரு. முகம் மட்டும் திருப்பின்னு கையை வச்சுக்கிட்டு திட்டுறாரு. திட்டிட்டு கம்முன்னு ஆகிட்டு அப்புறம் ஜோம் பண்ணுற ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் திட்டுறாரு. மறுபடியும் ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணி மறுபடியும் திட்டுறாரு. போட்டு பின்னி படலெடுத்து நொந்து நூடுல்ஸ் ஆகி நின்றுட்டு அப்படியே உள்ளும் அப்படியே இருதயத்துலேருந்து கண்ணீர் கொட்டுது. நல்லா கவனிங்க, இருதயத்தில் கண்ணீர் கொட்டு. என்னடா வாழ்க்கை இது, சின்ன தப்பு தான் செஞ்சோம், இதுக்கு என்னடா அப்படி திட்டுறாங்க? திட்டலாம் வாங்கிட்டு போயிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு அவரை சந்திக்கிறேன். அன்னை இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்கிறேன். அப்போ என்னம்மா சொன்னார் ஒரு வார்த்தை, நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அன்னை இது மாதிரி நடந்ததுன்னு சொல்கிறேன். அப்படியாப்பா, அதை தப்பாக எடுத்துக்காதப்பா, உன்னை திட்டம் பற்றியா உரிமையா, அதை கேட்டு விசுவாசிங்க சீர்படுவாமா சொல்லிட்டு போயிட்டேன்.
வாங்கின திட்டு எல்லாம் புஷ்னு போயிடுச்சு, ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. அவர் சொல்றாரு, உன்னை நான் திட்டினதினால் விசுவாசிகளுக்கு தெரிகிறது பாஸ்டருக்கு யாரும் பாரபட்சம் இல்லாத ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லி, உன்னை பார்த்து யாவரும் எந்த ஒரு தவறும் அதை சீக்கிரத்திலே செய்துவிடக் கூடாது, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பயம் விசுவாசிகள் கட்டாயம் வரணுன்றதுக்காக தான் நான் உன்னை உரிமையில திட்டேன்னு போயிட்டேன். ஒரே வார்த்தை முடிச்சுட்டேன். நான் திட்டு வாங்கினா மிஞ்சி போனால் ஒரு 2 திட்டு 3 திட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கூட நான் பழகிருக்கிறேன். என் மனைவி தெரியும், 3-4 திட்டு தான் வாங்கியிருப்பேன். 3 திட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நினைவில் இருக்கிறது சொல்கிறேன். மேக்ஸிமம் திட்டு வாங்குற மாதிரி நான் நடக்கவே மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் கூட சரி, இன்னைக்கு காலையில் கூட பேசின ஊழியர் இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்றைக்கு வரைக்கும் அவரோடு கூட பேசுகிற அந்த உறவா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், அவர் கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆழங்களா இருக்கட்டும், அவரை பின்பற்றி நான் இயேசுவினுடைய சிந்தையை எனக்குள் வளர்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் ஊழியர்கள் பேசும் பொழுது நிதானிங்க, நம்ம பக்கத்துல என்ன நடக்குதுன்னு யோசிங்க. ஒருவேளை தப்பு செஞ்சா தயவுசெய்து மாத்திங்க. தப்பு செய்யாம சில நேரத்தை நடத்தப்படுறீங்களா, உங்களால வேற ஒருத்தருக்கு பாடம் சொல்லி கொடுக்கப்படுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. 2 சிந்தை போதும், கர்த்தர் சித்தமா அடுத்த சிந்தையை பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மாம்சத்திற்குரியவர்களா நாங்கள் இனி இராமல் ஆவியின் சிந்தையாய் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று ஆண்டவரே பவுல் சொல்லுகிற வண்ணமாய் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்பட வேண்டும். எங்கள் சிந்தனைகள் ஆவிக்குரிய சிந்தனைகளாய் மாற வேண்டும். எல்லாம் வாய் திறந்து ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இனி நாங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இராமல் ஆவியின் சிந்தையை பெற்றவர்களாய், தேவனுடைய சிந்தையை பெற்றவர்களாய், தேவனுக்கு உரியவர்களாய் எங்களை நாங்கள் சுத்திகரித்து கொண்டு என்றென்றைக்கும் அவருடைய சிந்தையை தரித்து கொண்டு தேவனிடத்திலே இரக்கம் பெற்று வாழுகிற ஆவிக்குரிய சிந்தையாய் மாற்றும். எங்களுக்கு ஜெப சிந்தனை வேணும். ஆண்டவர் வாய் திறந்து சொல்லுங்க, ஜெப சிந்தனை வேண்டும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு, நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தும்படிக்கு அவர் சத்தத்தை துல்லியமாய் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாக, தேவ மனிதர்களாக, தேவனுடைய மனுஷிகளாக, தேவனுடைய ஆண்டவருடைய சுதந்திரவாளிகளாக உம் சத்தத்தை துல்லியமாய் கேட்கிறவர்களாக ஜெப சிந்தையை ஒவ்வொரு நிமிடமும் தருவீராக. நாங்கள் நடக்கும்போதும் சரி, பேசும்போதும் சரி, நாங்கள் எங்கு உட்கார்ந்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, ஜெப சிந்தையோடு இருக்கணும். நாங்கள் ஜெபத்தை விட்டு பிரியக்கூடாது. ஜெபத்தில் இருக்கிற மகிமை, ஜெபத்தில் இருக்கிற ஒரு அக்கினி, ஜெபத்தில் இருக்கிற ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ளாக பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அபிஷேகம் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அது கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி எரிய ஒரு ஜெப சிந்தையாய் அவைகள் மாற்றப்பட வேண்டும். ராதா ராகா ராதா ராவாலா சந்தா மல்கரா தனா கதா மாஹந்தரே சந்துரோ ரவாலா கரவாலா தனதா சந்தரதே.